மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில் இப்போ நம்ம கடைசி டாபிக்கு வந்தாச்சு. ஸோ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அதாவது ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னா அதுக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது மெட்டீரியலை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மெட்டீரியலோட எலாஸ்டிக் பிஹேவியர் எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இன்ஜினியரிங் டிசைன் அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எலாஸ்டிக் பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு மிஷின் டிசைன் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பில்டிங் டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலேயும் இந்த எலாஸ்டிக் பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் மைல்டு ஸ்டீலை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. மைல்டு ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் பிஹேவியர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால எல்லா இடங்களையும் ஸ்டீலை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டீல்லையும் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன். ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இரும்பு சட்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீம்ஸ் அண்டு காலமாக மெட்டல்ஸ்லேயே அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதாவது பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா செங்கல் மணலெல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம மெட்டல்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. கிரேன் எல்லாம் அந்த இடத்துல மூவ் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனில் பார்த்தீங்கன்னா பீம்ஸ் அண்டு காலம்ஸ் எல்லாம் ஐ செக்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஐ செக்ஷனில் டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் நார்மல் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீமை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பீமில் ஏதாவது ஒரு லோடு கண்டிப்பாக அப்ளை ஆகும் இல்லையா. நம்ம ஏதாவது ஒரு பில்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல லோடை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த லோடு இந்த இடத்துல ஆக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் பாரை விட நீங்கள் கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ செக்ஷனாக வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ ஐ செக்ஷனாக வடிவமைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐ செக்ஷன் ஆனது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அண்டு ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ரெண்டையும் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த ஐ செக்ஷனில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரயில்வே ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ செக்ஷனில் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரயில்வே ட்ராக்லாம் பார்க்கும்போது தெரியும், அதில் ஐ செக்ஷனில் தான் அந்த ட்ராக்கை வடிவமைச்சிருப்பாங்க. அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஷியர் லோடு அப்ளை ஆகும். அதே மாதிரி அந்த ட்ரெயினோட மொத்த வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரயில்வே ட்ராக்ல தான் இருக்கும். அதனால இந்த கம்ப்ரசிவ் லோடும் அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி வண்டி மூவ் ஆகும்போது ஷியர் லோடும் அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ரயில்வே ட்ராக் ஆனது கொஞ்சம் நல்லா ரிஜிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐ செக்ஷனில் அந்த ட்ராக்கை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எலாஸ்டிக் பிஹேவியர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. அதாவது இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சரிங்களா, மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். லோடை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதனால தான் இந்த இடங்கள்ல எல்லாம் ஐ செக்ஷனை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மண் குவியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பில்டிங்கெல்லாம் கட்டும்போது மண் குவிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது பூக்கள் வச்சுருந்தீங்கனாலும் அந்த இடத்துல ஒரு பிரமிட் ஷேப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பூக்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருட்கள், இப்போ தானியங்களே இருக்குது அப்படின்னா நீங்கள் நட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது மேலே போடும்போது பார்த்தீங்கன்னா லேயராக போட்டிங்கனாலும் கண்டிப்பாக அந்த பிரமிட் ஷேப்பு விழுது. ஸோ இந்த மாதிரி பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லோடு அப்ளை ஆகிருக்கும். பட் மொத்த லோடுமே இந்த பாட்டமில் தான் இருக்கும், ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். ஸோ பாட்டம் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் மேலே இந்த மாதிரி லேயராக நீங்கள் போட்டிங்கனாலும் கண்டிப்பாக அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரமிட் ஷேப்பை கொடுக்கும். இந்த மாதிரி பிரமிட் ஷேப்பை கொடுக்கும். நீங்கள் பூக்களை கொட்டினாலும் சரி, இல்லை தானியங்கள் இந்த மாதிரி ஏதாவது கொட்டினாலும், அரிசி இந்த மாதிரி மண்ணு கொட்டினீங்கனாலும் இந்த மாதிரி பிரமிட் ஷேப்பு விழுகும். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸில்
ஷியர் லோடு வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஷியர் ஃபோர்ஸ் அந்த இடத்துல கிரியேட் ஆகுறதுனால நமக்கு ஒரு பிரமிட் ஷேப் அந்த இடத்துல கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து கொத்தி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு மேல வந்து பிரமிட் ஷேப் விழுகிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ இதே கான்செப்ட்ல தான் இப்போ மவுண்டைன் இருக்குது அப்படின்னா மேக்சிமம் அதோட ஹைட் வந்து 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதாவது எவரெஸ்ட் சிகரம் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் கூட கிடையாது, 8.8 கிலோமீட்டர் தான் இருக்கு. மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் இருக்கு, எவரெஸ்ட் தான் மேக்சிமம். ஸோ இப்போ ஒரு மவுண்டைன் இருக்கு அப்படின்னா ஏன் இந்த அளவுக்கு 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் கூட இருக்கு. ஸோ உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பாட்டம்ல உங்களுக்கு ராக்ஸ் இருக்கு இல்லையா, பாட்டம் ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், நல்லா ஒரு பேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். பட் வந்து நமக்கு வந்து பேஸ்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் வந்து நகர்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷியர் ஃபோர்ஸ் வந்து அதோட சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி பிரமிட் ஷேப்ல தான் நம்ம அந்த மவுண்டைன் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த சர்ஃபேஸ்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்ஃபேஸா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். புரியுங்களா? அந்த ஷியர் ஃபோர்ஸ்னால மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராக்ஸோட இந்த சர்ஃபேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பாட்டமுக்கு கீழே வந்துடும். ஸோ அது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஷியர் ஃபோர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு மவுண்டைனோட ஹைட் அப்படிங்கிறது 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்க முடியுங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ எலாஸ்டிக் லிமிட் இதை ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். ஸோ இப்போ எலாஸ்டிக் லிமிட் ஆஃப் ராக்ஸ், ஸோ ஒரு பாறையோட எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதோடது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 30 × 10⁻7 சொல்லியிருக்காங்க. 30 × 10⁻7 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். இப்போ இதோட டென்சிட்டி சொல்றாங்க. ஸோ டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ரோ இல்லையா, ரோ வந்து டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 × 10⁸ கிலோகிராம் பை மீட்டர் கியூப், இதுதான் அந்த பாறையோட டென்சிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பாட்டம்ல இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் இந்த இடத்துல அப்ளை ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ரெஷராக எடுத்துக்கிறாங்க, P = ρgh. ஏன்னா இந்த இடத்துல ஹைட்டை பற்றி பேசுறதுனால இந்த ஃபார்முலாவை எடுக்கிறாங்க. ஏன்னா ஹைட்டு மேலே போக போக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் அதிகமாகும் இல்லையா, அதனால வந்து P = ρgh ஃபார்முலாவை எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டையும் ஈக்குவேட் பண்றாங்க. ஸோ ρgh = சிக்மா. ஸோ ரோ எவ்வளவு 3 × 10⁸, ஹெச் எவ்வளவு 10 அப்ராக்சிமேட்டா போடுறாங்க. ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ 30 × 10⁻7. ஸோ இப்போ இதுல இருந்து ஹைட் நீங்க கண்டுபிடிக்கணும்னா 30 × 10⁻7 டிவைடிங் பை 3 × 10⁻9 இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 10 h = 10 × 10⁻³ மீட்டர். ஸோ நம்ம எல்லாமே மீட்டரை தான் போட்டுருக்கோம். ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா 10 கிலோமீட்டர் அப்படின்ட்டு வரும். ஸோ ஒரு மவுண்டைனோட மேக்ஸிமம் ஹைட் வந்து இவ்வளோ தான் இருக்க முடியும். ஸோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மவுண்டைன் அப்படிங்கிறது இருக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேன் இருக்குதுன்னா கிரேனில் எதை வச்சு தூக்குவாங்க, இந்த ஸ்டீல் வயரை வச்சு தூக்குவாங்க. அந்த ஸ்டீல் வயர்ல அதை டிசைன் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டீல் வயர் எவ்வளவு டயாமீட்டர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. ஸோ இப்போ டிசைன் ஆஃப் வயர் இன் கிரேன். ஸோ கிரேன்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ 5 டன் தூக்குற அளவுக்கு இருக்கு, 10 டன் தூக்குற அளவுக்கு கூட கிரேன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ 10 டன் தூக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு டயாமீட்டர்ல அந்த வயர் வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நான் கீழே எழுதுறேன். ஸோ ஒரு கிரேனோட வயரை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் டிசைன் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சீங்க அப்படின்னா இதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி டிசைன் ஓரியன்டட் சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். ஸோ கிரேனோட வயர் இப்போ டிசைன் பண்றோம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா = லோடு பை ஏரியா, இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து லோடு வந்து எவ்வளவுன்னு பாருங்க. 10 டன் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ P = 10 tons.
ஸோ 10 டன் அப்படிங்கிறது எவ்வளவு? 10 × 1000 கிலோகிராம். புரியுதா? ஏன்னா நான் கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோகிராம். இப்போ 10 டன் அப்படின்னா 10 × 1000. அப்போ இந்த இடத்துல 10⁴ வருதா? ஸோ இந்த இடத்துல 10⁴. அதே மாதிரி இதில் வந்து நம்ம டபிள்யூவா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 9.81 ப்ராடக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ 9.81, அதாவது கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனால நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து லோடோட வேல்யூ. ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த ஏரியாவை லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். அதே மாதிரி சிக்மாவை வந்து கீழே கொண்டு வந்துடலாம். சிக்மா எவ்வளவு? அதாவது சிக்மா அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் வயருக்கு நீங்கள் 300 × 10⁶ Nm/m². இது வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டீல் வயர் வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 300 × 10⁶. அப்போ ஒரு ஸ்டீல் வயரோட ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3.3 × 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஏரியா, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது ஏரியா. இப்போ நீங்கள் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா π/4 d² = 3.3 × 10⁻⁻⁴. ஸோ இந்த மாதிரி நீங்கள் π/4 d² = 3.3 × 10⁻⁻⁴ எடுத்துக்கலாம். இப்போ d = 3.3 × 10⁻⁻⁴ × 4 dividing by 3.14. இது ஃபுல்லாக ரூட்டில் வரணும் இல்லையா? ஏன்னா ஸ்கொயரில் இருக்குது. அப்போது டயாமீட்டர் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.020 மீட்டர் வருது. ஸோ மீட்டரை வந்து நீங்கள் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். இப்போ 0.020 மீட்டர் அப்படிங்கிறது 100 × 0.020 சென்டிமீட்டர். ஸோ 2 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இதோட டயாமீட்டர். ஸோ இப்போ டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டருக்கு மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களோட கிரெயின் வந்து நல்லா ரிஜிட்டாக இருக்கும். 10 டன் வெயிட்டை கூட அதனால ஈஸியாக தூக்க முடியும் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். புரியுதா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு டிசைன் பண்ணுவாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ செக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. எதனால அந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் ஐ செக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க? அதாவது நீங்கள் பிரிட்ஜ் அப்படிங்கிறது மேம்பாலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐ செக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த லென்த் இந்த மாதிரி ஒரு லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்த்தில் இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். இந்த டாட்டர் லைனில் போட்டிருக்காங்க, இதுதான் ஒரிஜினல் டைமென்ஷன். இப்போ அந்த பிரிட்ஜில் வண்டிகள்லாம் போகும்போது வந்து என்ன ஆகும்? லோடு அப்ளை ஆகும். அதனால ஒரு டிஃப்ளெக்ஷன் நடக்கும். அந்த டிஃப்ளெக்ஷன் தான் இந்த இடத்துல டெல்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆகுது. இதுதான் இது வந்து தியரி ஆஃப் பெண்டிங்கில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகிருக்குது. ஸோ அப்படி பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்குது. அதில் வந்து ஒரு டிசைன்லேயே வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாங்க, ஃபேக்டர் சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அது வந்து நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த லோடு பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆகிறது. ஸோ ஒரு லோடு அப்ளை ஆகிறதுனால, கம்ப்ரசிவ் லோடு அப்ளை ஆகிறதுனால இந்த மாதிரி வந்து பெண்டிங் வந்து கிரியேட் ஆகும். இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா WL³ / 4BD³ × Y. ஒரு பொருளோட யங்ஸ் மாடுலஸ், அதே மாதிரி பிரெத்து, டிப், இதை பொறுத்து தான் இருக்கும். புரியுங்களா? இந்த இடத்துல BDY. ஸோ இப்போ நீங்கள் ஹைட்டையோ இல்லை பிரெத்தையோ மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து மாறும் இல்லையா? ஸோ அப்படி மாறும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பிரெத்தையும் இல்லை ஹைட்டையும் மாற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஐ செக்ஷனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இந்த கம்ப்ரசிவ் லோடுனால உங்களுக்கு சென்டரில் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகாது? பெண்டிங் வந்து நடக்காது. ஸோ அதனால இந்த பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஐ செக்ஷனாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், பில்லர்ஸ். ஸோ பில்லர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சர்க்குலராக இருக்கும். ஸோ சர்க்குலர் பில்லரை பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் அடுத்த பிக்சரில் இந்த டயக்ராமில் பாருங்களேன், இந்த மாதிரி வந்து ஒரு கப்பு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. எதனால இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி கொடுக்கும்போது அதில் லோடு வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும்.
அதனால உங்களோட பில்லர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல ஆர்ச் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து ஆர்ச் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்ச் கட்டி இருக்கிறது, அதே மாதிரி கிணறெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். சர்க்குலர் ஷேப்னா 2 ஆஃப் சர்க்கிளா இருக்கும். 2 ஆஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நுழைவு வாயில்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ச்சு வெல்லு இதெல்லாம் வந்து சர்க்குலர் ஆஃப் சர்க்கிளா இருக்கு இல்லையா, அந்த ஆஃப் சர்க்கிளா இருக்கக்கூடிய டைமென்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த லோடு கேரியிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளைவா ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. கிணறுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வட்ட வடிவத்துல இருக்கிறதுக்கான காரணம் இந்த டிசைன் ஃபேக்டர்ஸ் தான் இல்லைங்களா. எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல நம்ம எவ்ரிடே லைஃப்ல நம்ம இதெல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இதுக்கான மீனிங் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸோட வீடியோ சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு +2க்கான வீடியோ சீரிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா +2க்கான வீடியோ சீரிஸும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால +2ல ஒரு 2-3 சாப்டர் போயிட்டு அதுக்கப்புறம் எகெயின் வந்து நான் 11th சாப்டருக்கு வர்றேன். சரி, இந்த வீடியோ சீரிஸ் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.